பெருமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நிரம்பி வலியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைத்து கொள்ளுமே. ஆண்டவர் ஒரு குயவரை போல நம்மை அழகான ஒரு பாத்திரமாய் வனைத்து அவருக்கேற்ற பாத்திரமாய் உலகத்தில் எதற்காக நம்மை கொண்டு வந்தாரோ அதற்கேற்ற பாத்திரமாய் நம்மை வணைய அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நாம் களிமண்ணை போல அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நீங்க என்னை எப்படி நடத்த வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை போல நீங்க என்னை வளைத்து கொள்ளும் ஆண்டவரே, என்னை நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது நிற்கிறதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் நிழலிலே நாம் மறைந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அதனால தானே நாங்கள் ஜீவனோட கூட இருக்கிறோமே. நீங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை ஆண்டவரே. உம்முடைய சுத்தத்தை நாங்கள் செய்ய எங்களை வணைத்து கொள்ளும் ஆண்டவரே. உம்மை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே. அநேக நேரங்களிலே அநேக கோபங்கள் எங்களுக்கு வருகிறது ஆண்டவரே. அந்த கோபங்களிலிருந்து எங்களை பாதுகாத்தல்ல ஆண்டவரே. சிறிய விஷயங்களுக்கு அநேகராயிருக்கிற நாங்கள் மனம் கசந்து கொள்ளுகிறோம். ஆனால் கர்த்தராகிய தேவன் நீங்கள் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நினைச்சு பார்க்கும்படி எங்கள் இதயத்தை பக்குவப்படுத்துங்க. கல்லான எங்கள் இதயத்தை எடுத்து போட்டு சதையில் இதயமாய் எங்களுடைய இதயத்தை மாற்றுங்க. அநேகருக்கு அன்பாய் இருக்கும்படி, அன்பு செலுத்தும்படி, உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படி எங்களை உகந்த பாத்திரமாய், உமக்கேற்ற பாத்திரமாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் உங்களை நோக்கி போகும்படி, உண்மையை நினைக்கும்படி நீர் எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தையும் கிருபையும் அதுக்குண்டான அபிஷேகத்தையும் தாரும் ஆண்டவரே. உமக்கு நன்றி. ஆமென். God bless you. Have a wonderful day.